Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான இறால் கிரேவி தான் செய்ய போறோம். இது நல்ல டேஸ்டா இருக்கும். இறால் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது சூடான இட்லி, ஊத்தப்பம், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து பொரியட்டும். இப்போ பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பட்டை வத்தல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நார்மலாக குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்காம நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இந்த டயத்தில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி மசிகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்க போகிறோம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 kg இறால் எடுத்திருக்கேன். இறால் எப்போவுமே அதிகமாக வாட தெரியும். அதுக்கு ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்காம இறால் அதிக அளவுக்கு வாட தெரியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு இறால் சாப்பிட பிடிக்காது, அந்த வாடை பிடிக்காது. அவங்களுக்கு கூட இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். இறாலோட வாடை அதிக அளவுக்கு தெரியாது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நார்மலாக வத்த குழம்பு புளிக்குழம்புக்கு சேர்க்குற அதே தூள் தான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலே நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். இதுக்கு அதிக அளவுக்கு தண்ணி தேவைப்படாது. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எப்போவுமே இறால் அதிக நேரம் குக் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். இறால் ஓரளவுக்கு வெந்துடும் அந்த டயத்துலையே. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஆயில் பிரிஞ்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டயத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பாலை அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சே கொதிக்க வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு நம்மளோட சிம்பிளான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், இட்லி, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இறால் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸோடு தான் சேர்த்து சாப்பிட போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.